ஆசாரியரின் பணிவிடை. ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைக்கும் தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்குகிறதற்கும் வைக்கப்பட்டிருந்தார்கள். ஆரோனின் குமாரரில் எலெயாசார் என்பவனுடைய குமாரன் பினேகாஸ், இவன் குமாரன் அபிசுவா, இவன் குமாரன் புக்கி, இவன் குமாரன் ஊசி, இவன் குமாரன் செராகியா, இவன் குமாரன் மெராயோத், இவன் குமாரன் அமரியா, இவன் குமாரன் அகித்து, இவன் குமாரன் சாதோக், இவன் குமாரன் அகிமாஸ். சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிடுவதும் தூபம் காட்டும் பீடத்தின் மேல் தூபம் காட்டுவதும் ஆசாரியருடைய பிரத்யேகமான பணிவிடைகளாகும். ஆசாரியர்கள் மாத்திரமே பலிபீடத்தின் மீது பலி செலுத்தப்பட்ட மிருகத்தின் இரத்தத்தை தெளிக்க வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரதான ஆசாரியர் மாத்திரமே ஊழியம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆசாரியருக்கும் கர்த்தருடைய ஆலயத்திலே பணிவிடை நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருவருக்கொருவர் உதவியாயிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தில் எல்லா ஆசாரியருடைய பணிவிடைகளும் தேவைப்படுகிறது. ஆசாரியர்கள் இஸ்ரவேலுக்காக பாவ நிவர்த்தி உண்டாக்க வேண்டும். அவர்கள் கர்த்தருக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நடுவாக நின்று மத்தியஸ்த ஊழியம் செய்ய வேண்டும். ஆசாரியர்கள் தங்களை தாங்களே மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அவர்கள் தங்களை தாங்களே பெருமைப்படுத்தவோ உயர்த்தவோ செய்யக்கூடாது. ஆசாரியர்கள் தங்களுடைய சுய லாபத்திற்காக கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடாது. ஏராளமான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க வேண்டும் என்பது ஆசாரியரின் நோக்கமாய் இருக்கக்கூடாது. அவர்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும், ஜனங்களுக்கு உதவியாய் இருக்க வேண்டும். ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பணிவிடைகளை செய்ய வேண்டும். கர்த்தரே ஆசாரியருக்கு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு ஆசாரியரும் தன்னுடைய ஊழியத்தில் உண்மை உள்ளவராய் இருக்க வேண்டும். ஆரோனும் அவன் குமாரரும் சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் பலியிட வேண்டும். தூபம் காட்டும் பலிபீடத்தின் மேல் தூபம் காட்ட வேண்டும். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லா வேலைகளையும் செய்ய வேண்டும். இவற்றை தேவனுடைய தாசனாகிய மோசே கற்பித்தபடியெல்லாம் செய்ய வேண்டும். ஆசாரியர் மட்டுமே இந்த பணிவிடைகளை செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆசாரியரை தவிர ராஜாக்களோ அல்லது தீர்க்கதரிசிகளோ ஆசாரியரின் பணிவிடைகளை செய்யக்கூடாது. ஆனாலும் அவர்கள் லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆசாரியரின் பணிவிடைகளை செய்யலாம். இஸ்ரவேலின் எந்த ராஜாவும் லேவி கோத்திரத்தில் இருந்து வரவில்லை. சில தீர்க்கதரிசிகள் மாத்திரமே லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள்.